ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா ப்ளாஸ். நீ காலையிலேருந்து தான் வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஃபஸ்ட்டு மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். சாலை மீன் 50 ரூபான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு மீன் வாங்கினேன். அந்த வேலை முடிஞ்சிட்டு இந்த மீன் வாசனைக்கு பூனை வந்துடும். இந்த பூனைன்னா நாங்கள் வளர்க்குறதில்ல, ஆனால் இந்த மீன் வாசனைக்கு பூனை வந்துடும். பார்க்க அழகாக இருக்கும் ஒயிட் கலரில். நெக்ஸ்ட்டு மணி எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா மணி 12:30. இன்றைக்கி தோட்டத்தை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவில் தான் எடுக்கும். ஃபஸ்ட்டு எங்கள் தோட்டம் எப்படி இருக்குன்னு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெஞ்ச மழையில் பிச்சிப்பூ ஃபுல்லாகவே கீழே விழுந்துட்டு ஏற்கனவே கொடி கட்டி தான் வச்சுருந்தோம். கொடி வச்சு கம்பு எல்லாமே கீழே சரிஞ்சு விழுந்தோன்னா தோட்டம் அப்படி தான் இருக்குது. பிச்சிப்பூவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஏதாவது வழி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வாழைத்தாருக்கு காய் போடுற அளவுக்கு பெருசாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் தார் விடலை. அதுக்கு ஒரு கம்பு கொட்டு நிற்க வைக்கணும். அந்த வேலை அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சிறந்து பிச்சிப்பூ செடிக்குள்ளே இந்த கழிவுகள்லாம் ரொம்பவே இருக்குது. செடி மணி பிளான்ட் அங்கங்கே இருக்குது. காஞ்சி போன செடியெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட வேண்டியது இருக்குது. அப்புறம் மாதுளம்பழம் காய்ச்சி கிடக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு கொய்யா நெல்லிக்காய் அப்படிலாம் இருக்குது. எல்லாம் பிச்சிப்பூ கீழே அந்த சைடு போகவே முடியல. அந்தளவுக்கு பிச்சிப்பூ ஃபுல்லாக அங்கே உளுந்து குப்பையாக இருக்குது. அங்கே கொய்யா செடி இருக்குது. நான் கொய்யா எனக்கு காய் போடலை. அப்புறம் ஒரு மாமரம் நெல்லிக்காய் எங்கள் வீட்டில் பெருசாக இருக்குது காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காய் போடலை. மாமரம் கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துட்டு ஃபுல்லாகவே மணி பிளான்ட்டாக தான் இருக்குது. மணி பிளான்ட் ஒரு இடத்துல வச்சுட்டோம். அது கொடி மாதிரி நல்லா பறந்து கிடக்கு. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு வெத்தலை கொடி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஃபுல்லாகவே சுற்றி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இடத்த க்ளீன் பண்ணணும். இடம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் குப்பையாக இலையாக கிடக்கும். அவ்வளோவே மரத்தில் உள்ள இலை தான். வேப்ப மரம் எல்லாமே இருக்கிறது அப்படி தான் இருக்குது. நாங்கள் வச்ச பிச்சிப்பூ ஜாதி பீச்சிம்பாங்க. டெய்லியுமே பூக்கும். சீசன்லனா கொஞ்சம் கம்மியாக பூக்கும். சீசன் தான் நிறையவே பூக்கும். ஆனால் இந்த செடி வச்சு நாங்கள் ரொம்ப வருஷமாக ஆகிட்டு நல்லாவே பூத்துட்டு இருந்துச்சு. இப்போ மழையினால எல்லாமே கீழே விழுந்துருக்கு. அதனால இப்படி இருக்குது. கொஞ்சம் எடுத்து கட்டி வச்சா நல்லாவே பூ பூக்கும். நெல்லிக்காய் மரம் இதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று காய் பிடிக்கல. இது எங்கள் வீட்டில் இருக்க இலந்தப்பழம் செடி மரமாகிட்டு உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூ நல்லா ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒரு மாதிரி கொத்தாக இருந்த மாதிரி இருக்கும். பார்க்கும்போது அழகாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு காயெல்லாம் போட்டிருந்துச்சு. இப்போ நிறைய பூ வச்சுருக்கு. உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தாக இருக்கும். இந்த சோப்பு கலரில் காமிக்க பாருங்கள். இதுதான் அந்த பூ. இலந்தப்பழம் பெரிய இலந்தையாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது கிடையாது. இந்த குட்டி குட்டியாக இருக்கும் தெரியுமா, அந்த இலந்தப்பழம். இங்கே காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூ இப்படி தான் இருக்கும். அது ரெட் கலரில் கொச்சேன்னு இருந்த மாதிரி இருக்கும். பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் தான் நிறைய பூ வச்சுருக்கு. போன டைம் பூவே வைக்கல. கொஞ்சம் பூ இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு காய் தான் வந்துச்சு. இந்த வட்டம் ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாகவே பூவாக தான் இருக்குது. காமிக்க பாருங்கள். பார்க்க அழகாக இருந்துச்சு. ரெட் கலரில் இல்லை கொத்தாக இருந்துச்சு. ஆனால் இந்த செடியில் முள் நிறையாவே இருக்கும். முள் பக்கத்தில் போனால் நல்லா குத்தும். இது நாட்டு இலந்துன்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் செடி வச்சது இல்லை, தானாகவே முளைச்சிச்சு. ஆனால் நல்லாவே பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொடி மாதிரி போயிட்டுருக்கு. வேப்ப மரத்தில் அப்படியே சுற்றி போயிட்டுருக்கு. அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தலாமா, ஒரு அடுப்பில் ஒரு சைடு ரைஸ் தான் இருக்குது. இன்னொரு சைடு மீனுக்கு வாங்கினாலும் அம்மா மீன் குழம்பு தான் வைக்காங்க. மீன் குழம்பு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மீன் போடலை, நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பாத்திரம் வளர்க்குறது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அதனால் கவுண்டர் டாப் க்ளீனாக தான் இருக்குது. அவங்க காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கவுண்டர் டாப் பார்க்கும்போது நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஒரு சைடு ரைஸ் தான் அம்மா வச்சுருக்காங்க. ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொதி வரலை. இந்த சைடு ஒரு இளநீ இருக்குது. இளநீ இன்னும் குடிக்கல, அப்படியே இருக்குது. வெட்டினது மாதிரி அப்படியே இருக்குது. இந்த செராமிக்கில் என்னது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புளி தான் இருக்குது. அம்மா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய புளி. கம்மியான புளிக்கு இன்னொரு இந்த சைடு செராமிக் இருக்கும், அதில் இருக்கும். இது நிறைய வாங்கினாலும் அங்கே பல்காக பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாண மீன் க்ளீன் பண்ணுறது தான் அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீனை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழம்பு கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து மீனை போட்டுடலாம். மீனை போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். கரண்டி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மீன் குழம்பு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும்.
நெக்ஸ்ட்டு வந்து தோட்டத்துக்கு தான் போக போகிறேன். தோட்டத்தில் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழை கண் நிறையவே இருக்குது. மாதுளை ஒன்று கீழே விழுந்து கிடந்துச்சு, அதான் எடுத்து வச்சுருக்கோம். வாழைக்கன்று வந்து இன்னும் நட்டுற வேலை இருக்குது. வாழைக்கன்று நட்டாமல் நிறைய இது இருக்குது. பிச்சிப்பூ வந்து கம்பு ஒன்று கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காமிக்க பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நல்லாவே தூத்து விட்டாச்சு. அந்த வேலை முடிஞ்சிட்டு இப்போதைக்கு பிச்சிப்பூ வந்து இப்படி தான் கட்டி வச்சுருக்கோம். பிச்சிப்பூ கட்டினனால இந்த இடமே உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி காமிச்சிருக்கு இப்போ காமிச்சிருக்கு உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். நல்லா இடம் ஃப்ரீயாக ஆகிட்டு முன்னாடி ஃபுல்லாகவே பிச்சிப்பூ கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. இந்த சைடெலாம் போகவே முடியல, அந்தளவுக்கு வந்து பிச்சிப்பூ இருந்துச்சு. இல்லை எல்லாமே எடுத்து கட்டியாச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை செடி வாடின மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மழை பெஞ்சனால நல்லாவே இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் தழுவடிக்கு. இங்கே வந்து மாமரம் இப்போ தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வந்து தழுவடிச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு உயரம் வந்துட்டு. நெல்லிக்காய் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வரைக்கும் காய் பிடிக்கவே இல்லை. இது காய் பிடிக்காத டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ தான் மாதுளைக்கு வந்து இப்போ தான் நல்லாவே காய் பிடிச்சிட்டு இருக்குது. மணி பிளான்ட் வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாதி வந்து கட் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா வந்து அந்த சேர்ந்து தண்ணி ஊற்ற கூட போக முடியல. இப்போ இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, தூத்து விட்டாச்சு. குப்பையை வந்து வெளியே போடுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இலை குப்பை திரும்பி செடிக்கே போடுவோம். அப்போ தான் நல்லா உரமாயிரும். மற்ற உரம் யூஸ் பண்ணுற வரை இந்த உரம் வந்து மக்கு குப்பை நல்லா செடி நல்லாவே பூக்கும். செடி நல்லாவே வளர்கிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இலையெல்லாம் வெளியே வீசாமல் திரும்பி மக்கு குப்பையிலே இது யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே பூக்கும். நல்லாவும் செடியும் நல்லாவே ஸ்பீடாகவும் வளரும். நான் எப்பவுமே இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். இதனால் வந்து இது வந்து விதை போடுறதுக்காண்டி க்ளீன் பண்ணாமலே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மழை பெஞ்சினால க்ளீன் பண்ணாமல் ஒரே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து விதை போடலான்னு வச்சுருக்கேன். இவ்வளோ இடம் இப்போ வந்து ஃப்ரீ ஆகிட்டு வேண்டாத செடி எல்லாமே மழைக்கு போடச்ச புல் கில்லு எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இடம் வந்து இவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது. இனிமேல் காய்கறி விதை தான் போடணும்னு வச்சுருக்கோம். கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் நல்லாவே வளரும். எங்கள் மண்ணுக்கு வந்து கத்திரிக்காய் நல்லாவே வளரும். இப்போ வந்து சின்ன தொட்டியில் வந்து தக்காளி விதை போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து புதினா, பிரியாணி இலை, வெத்தலை, பட்ரோஸ் செடி. இது வந்து ஸ்நாக்ஸ் பிளான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வச்சுருக்கேன். அது வந்து கீழே வைக்கல. அதுக்கடுத்து மிளகாய், அதுக்கடுத்து வந்து புதினா, வெத்தலை, பாவைக்காய் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக இந்த இது தொட்டியில் போட்டு வச்சு நல்லா வளர்ந்தோடனே கீழே வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வெத்தலை வந்து நல்லாவே வந்திருக்கு. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து கொய்யாக்கண்ணை வாங்கி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வைக்கல. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரேடியாக வைக்கலான்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். நர்சரியில் வாங்கினது மாதிரி அப்படியே இருக்குது. 2 கொய்யாக்கன்று. இது என்ன கண்ணுன்னு தெரில, வாங்கி வச்சுருக்கேன். வாங்கினதே மறந்துட்டு அந்த கன்று வைக்கணும். இது வந்து ஓமலை ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று நல்லாவே இப்போ தான் தலைஞ்சு வருது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.